عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعف له أضعافا كثيرا والله يقبض ويبسط وإليه ترجعون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من يوم يصبح العباد فيه إلا ملكان ينزلان فيقول أحدهما: اللهم أعطي منفقا خلفا، يقول الآخر: اللهم أعطي ممسكا تلفا. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பாக்கி பின்பற்றிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ரமலான் மாதத்தின் 4ஆம் ஜுமாவை நாம் அடைந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் மீதமுள்ள நாட்களில் நாம் முழுமையாக அமல் செய்து இந்த மாதத்தின் பரக்கத்துகளை முழுமையாக பெற்று அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. கனிமிக்க சகோதரர்களே, சென்ற ஜுமாவில் நாம் ஜகாத் என்னும் தலைப்பில் பேசியிருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் எப்படி அல்லாஹ் தஆலா கடமையாக தந்திருக்கின்றான், ஜகாத்துடைய அளவு என்ன என்பதை நாம் சென்ற ஜுமாவில் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஜுமாவிலும் ஜகாத் மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபரி தர்மமாக அல்லாஹ் தஆலா சதகாவை அல்லாஹ் எப்படி நமக்கு ஆக்கியிருக்கிறார் என்பதை நாம் இன்று தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாகவே ஜகாத்துக்கும் சதகாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஜகாத் என்பது ஃபர்து கடமை, சதகா என்பது சுன்னத். ஜகாத் என்பது எப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை தன்னுடைய செல்வத்தில் சேருமானால் அதிலிருந்து 2% அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் தஆலா யாருக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானோ அந்த நபர்களுக்கு தருவது பேர் ஜகாத். சதகா என்பது எப்படின்னு சொன்னா, இதுக்கு அளவு பொருளாக கிடையாது. நம்முடைய செல்வத்தில் நாம் விரும்பிய அளவு நம்மால் எவ்வளவு முடியுமோ, குறைவோ கூடதோ குறைவோ என்ன செய்யலாம் சொன்னா, நாம் விரும்பிய நபருக்கு என்ன செய்யலாம், நாம் ஜகாத் கொடுக்கலாம், அது சதகா கொடுக்கலாம். இது இஸ்லாமிய தான் இருக்கணும் சட்டம் இல்ல. இஸ்லாம் அல்லாத மக்கள் என்ன செய்யலாம், சதகா கொடுக்கலாம். உதாரணமா வெளியே போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு பசின்னு சொல்றது கையெழுத்து கேட்கறாங்க, அவன் முஸ்லிமா பார்க்கணும் அவசியம் இல்லை. நாம் அவனுக்கு நமக்கு சதகா மூலமா தரும் பொழுது அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் தஆலா அதுக்கான நன்மை அல்லாஹ் தஆலா முழுமையாக அல்லாஹ் தஆலா தந்தை விடுவான். அந்த வரிசையில நாம் இந்த ஜுமாவுல சதகாயை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஏன்னு சொன்னா, சதகா என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல விழாவிலே சொல்லிட்டே போகலாம். பொருள் மட்டும் தருவதற்கு சதகா அல்ல,
நிறைய விஷயம் மார்க்கம் சதக்காவா சொல்லிக்கிறது. சதக்காவுடைய திசையில பார்த்தோம்னு சொன்னா நம்ம வந்து சதக்கா தர்மம் செய்யணுமா இல்லையா? அது மட்டுமல்ல, நாம் என்னென்னலாம் செய்தா சதக்காவா ஆகும் என்பதை முதல்ல செய்யணும், நாம் சிந்திச்சு பார்க்கணும். அது முதல் விஷயமாக ஒரு மனிதன் சதக்கா தரான்னு சொன்னா அது நம்ம என்ன செய்யணும், ஒரு பொருளை வந்து சதக்காவா கொடுக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா எவ்வாறு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, நம்ம அல்லாஹ் தஆலாவுக்கு வழங்கக்கூடிய கடனாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம சதக்கா தரணும் சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க சதக்கா கொடுக்குறீங்க, அந்த சதக்கா என்பது என்ன தெரியுமா, நீங்க எனக்கு தரக்கூடிய கடன் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் தஆலா கடனாக அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். யாருக்கு பொறுப்பேற்றுக்கிறா? அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அது அல்லாஹ் குர்ஆன் சொல்றா பாருங்க, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, உங்களில் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை தருபவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான். உங்களில் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன், இந்த சதகா செய்வது அல்லாஹ் எப்படி அல்லாஹ் எடுத்துக்கிறான்னு சொன்னா அழகிய கடன் தான் அல்லாஹ் தஆலா எடுத்துக் கொள்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவ்வாறு வந்து நம்ம கடன் தருவோமா இல்லையா? கடன் தரும்போது அல்லாஹ் நமக்கு எப்படி அல்லாஹ் தஆலா திருப்பி அல்லாஹ் தரான்னு சொன்னா ஃபயுதாயிஃபு லஹு அضعافا கதீரா, அல்லாஹ் எப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு பல மடங்காக அல்லாஹ் செய்றான், இரட்டிப்பாக 3 மடங்கு அல்லாஹ் தஆலா திருப்பி தருவதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்ம அல்லாஹ் பாதையில சதக்கா செய்யும் போது நம்ம என்ன தெரியுமா, நமக்கு கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹ் நசீரா நமக்கு அதிகமான அளப்பறை நன்மை வந்து அல்லாஹ் தஆலா நமக்கு செய்கின்றான். அதே போல பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் வாழ்க்கையில பாருங்க, அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா செல்வம் இருக்கு, செல்வம் இல்லை, என்ன செய்வாங்க அந்த வாழ்க்கையில இந்த சதக்கா என்பதை தொடர்ச்சியாக செய்தி கொண்டு வருவதே சம்பவங்களை பார்க்கலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன செய்யலாம், நம்ம வந்து மத்தவங்க வந்து கொடுக்குறோம் என்பது என்ற எண்ணமானது சஹாபாக்கள் காலத்துல அதிகமா இருந்ததை பார்க்கிறோம். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தால இருக்கிற அல்லாஹ் வந்து இறக்குறான். என்ன ஆயத்து தெரியுமா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு ஒரு எய்ம், அதாவது நோக்கம் இருக்கு. என்ன தெரியுமா, நாம் இங்கு செய்யக்கூடிய அமளி வந்து என்ன செய்யணும், அதன் மூலமாக சொர்க்கத்தை அறிந்து விட வேண்டும் என்ற நோக்கம் வந்து சஹாபாக்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கு, நமக்கு இருக்கு, சஹாபாக்கள் அதிகமா இருக்கு. அவன் எப்படி சொன்னா, எந்த ஒரு அமல் செய்தால் என்ன செய்யணும், இங்கு பலன் வேண்டாம், பலன் வந்து சொர்க்கத்தை பெறணும் என்ற நோக்கம் இருக்கு. இப்ப என்ன தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லன் தனாலுல் பிர்ர, நீங்க சொர்க்கத்தை அடைய முடியாது, எதுவரை தெரியுமா, ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரைக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்ய, எப்படி செலவு செய்யணும், நாம் சதகா கொடுக்கிறோம், நாம் விரும்பிய போல சதகா கொடுக்கணும். நீங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, சில அல்லாஹ் காப்பாற்றணும், ஒரு சிலர், நான் எல்லாரும் சொல்ல, ஒரு சிலர் எப்படி சொன்னா சதக்காக சில பொருளை வச்சிருப்பாங்க. அது எப்படி சொன்னா சதக்கா பொருள் என்பது எப்படி சொன்னா அவங்க குடும்பத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க குடும்பத்துல வந்து அது வந்து அதுக்கு தேவை அவங்க இருக்காது. என்ன செய்வாங்க, எது தேவை இல்லையோ அது சதக்கா கொடுத்துடலாம். என்ன செய்வாங்க சொன்னா அது நோட்டாகவோ அல்லது வந்து ட்ரெஸ் ஆகவோ எது இருக்கட்டும், என்ன எப்படி சொன்னா சதக்கா பொருளுங்க என்ன செய்வாங்க, அதுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுப்பது பார்க்கணும் நம்ம. ஆனா அல்லாஹ் குர்ஆன் சொல்றா, நீங்கள் விரும்பியவற்றை நமக்கு என்ன விருப்பமோ அது என்ன செய்யணும், அது அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்காவாக தரும்போது மட்டும்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்து இறங்கிய பொழுது தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சஹாபாக்கள்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தார். அபூ தல்ஹா அவர் எப்படி சொன்னா, அவருக்கு வந்து பைரஹா தோட்டம் இருந்தது, பெரிய தோட்டம், பேரிசு மர தோட்டம். அந்த தோட்டம் எப்படி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு எதிர்த்தாப்புல தான் தோட்டம் இருக்குமா. அந்த ரசூல் என்ன செய்வாங்க சொன்னா, அந்த பள்ளிவாசல் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் தோட்டத்துக்கு போய் என்ன செய்வாங்க சொன்னா சில நேரத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க, ஓய்வு எடுப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பாங்க. இது நபியில வழக்கமா இருந்தது. இப்ப என்ன சொன்னா அந்த அதாவது அந்த அபூ தல்ஹா என்ன செய்றாங்க, இந்த ஆயத்தை பாக்குறாங்க, அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, உங்களுக்கு பிடித்தமானவற்றை என்ன செய்யணும், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது உடனே பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க, உடனே ரசூலுல்லாஹ்ட்ட பாருங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, என்னோட செல்வத்துல வந்து இந்த பேரிசு மரத்தோட பைரஹா தோட்டம் இருக்கு இல்லையா, இந்த தோட்டம் தான் என்னது என் மிக விருப்பமாக இருக்கிறது, நீங்க என்ன செய்யுங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் எடுத்துக்கோன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மிக லாபமான விஷயம். ஏன் தெரியுமா, அந்த தோட்டத்தோட அருமை என்ன ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது எனக்கு தர வேண்டாம், என்ன செய்ய, சொந்த பந்தங்களை கொடுத்தது, சொந்தக்காரங்களை கொடுத்துட்டு சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதாக சஹாபாக்கள் தீர்மானம் செய்து விட்டால் அவனை செய்ய மாட்டாங்க, இது அது பார்க்க மாட்டாங்க. அவங்க எது அல்லாஹ் இது கொடுத்துடணும், இது மூலமா நோக்கம் என்ன, சொர்க்கத்தை அடைய வேண்டும், சொர்க்கத்தை பெறணும். அப்ப நம்ம நோக்கம் அதுதான். இந்த சதக்கா நோக்கம் எது தெரியுமா, சதக்கா செய்யணும் சொன்னா என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்யும்போது நோக்கம் என்னவா இருக்கணும், அல்லாஹ் உன் பாதையில் சதக்கா செய்து விட்டேன், என்ன செய்ய, இது மூலமாக நீ வந்து உயர்ந்த பரிசான சொர்க்கத்தை தான் துஆ கேட்டு என்ன செய்யணும், நாம செய்யணும். அதே மாதிரி பார்க்கும்போது தெரியுமா, சதக்கா செய்யணுமா இல்லையா, சதக்கா செய்பவருக்கு மலக்குக்கு துஆ பண்றாங்க.
அதே மாதிரி சதக்கா செய்யாதவருக்கும் மலக்கு என்ன செய்யறாங்க, அவருக்கு வந்து பத்துவா பண்ணுவதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, மாமின் யோமின் யுஸ்பிஹுல் இபாத ஃபீஹி இல்லா மலக்கானி. ஒவ்வொரு அடியானும் வந்து காலை பொழுது அடையும் பொழுது 2 மலக்கு என்ன செய்யறாங்க, பூமியில வராங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் மலக்கு கேக்குற துஆ என்ன தெரியுமா, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், உன்னுடைய பாதை யார் வந்து செலவு செய்வாங்களோ அந்த மக்களுக்கு என்ன செய்வாங்க, ஹலஃபா, அந்த 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 செல்வத்தை வந்து ஹலஃபா அவருக்கு வந்து அவர் பிறகு வந்து பலன் தரும் ஒரு செல்வமாக ஆக்கும் துஆ கேட்பாங்களாம். இப்போ வந்து அல்லாஹ் பாதை செலவு பண்றாங்க, அது அப்படி இல்லாம நமக்கு பலன் தர வேண்டும் என்பதாக மலக்கு துஆ கேட்பாங்களாம். அது யார் செலவு செய்யவில்லையோ அந்த மக்களுக்கு எதிராக மலக்கு துஆ கேட்பாங்களா, அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தரஃபா. யா அல்லாஹ், யார் வந்து உன் பாதையில் செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்வார்களோ அந்த மக்கள் செல்வத்தை நீ வந்து அழுத்தி விட்டு துஆ கேட்பாங்களாம். அல்லாஹ் காப்பாத்தட்டும். ஏன் சொன்னா, கேட்பது நாம அல்ல, மலக்குகள் துஆ வந்து அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா, நீ உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்ப நம்ம மலக்கு துஆ நம்ம பெற வேண்டும். அவன் மலக்கு துஆ கேட்டு என்ன ஆகும், அதாவது வீணான விஷயம் எவ்வளவோ செலவு பண்றோம் இல்லையா, வீணான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு உபயோகமான செல்வத்தை விட உபயோகம் இல்லாதவர்கள் செலவு செய்வது என்பது அதிகமாக இருக்கு. கேட்டால் என் செல்வம் சொல்றோம், என்னுடைய பொருள் நான் செலவு பண்றேன், யாரு கேட்பது, அல்லாஹ் கேட்கிறான், நான் கேட்கல. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், 23 சொல்றான். போன ஜும்மாவோட சதகா பத்தி அல்லாஹ் ஜகாத் பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொன்ன ஆயத்து என்ன தெரியுமா, வாதுஹும் மிம்மா லில்லாஹி அல்லதி ஆதாகும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த செல்வம் அல்லாஹ் சொன்னதை தவிர நீங்க சம்பாதிச்சது அல்லாஹ் சொல்லவே இல்லை குர்ஆன்ல. எந்த இடத்துல எடுத்து பாருங்க, அல்லாஹ் எப்படி சொன்னா, நாம் உங்களுக்கு தந்தது, நாம் உங்களுக்கு வழங்கியது. அப்ப என்ன சொன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு சாராருக்கு அல்லாஹ் கூடுதலான செல்வத்தை அல்லாஹ் தான் தருகின்றான். ஒரு சாராருக்கு அல்லாஹ் வந்து அளவு குறைவா அல்லாஹ் தருகின்றான் சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா, அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறோம் சொல்லி அர்த்தம். அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இந்த மாதிரி நாள் என்ன செய்யணும், நம்ம செல்வத்தை வந்து அல்லாஹ் பாதி செலவு செய்யும்போது அல்லாஹ் தஆலா தெரியுமா, அந்த சதகா மூலமாக நமக்கு வரக்கூடிய பலா முசீபத் அல்லாஹ் தஆலா தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சதகத்து ரத்தல் பலா வல் கலா. சதகாவுடைய பலன் என்ன தெரியுமா, சதகா பலன் வந்து சொல்றாங்க, சதகத்து ரத்துல் பலா வல் கலா. சதகா என்பது என்ன தெரியுமா, அது வந்து பலாவை தடுக்கும், பலா முசீபத் தடுக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, விதியில் ஏதும் தீங்கு இருக்குமேயானால் அது விதியில் தீங்கு என்ன செய்யும், சதகா தடுக்கும் என்பதாக நம்ம சொல்றாங்க. யாரும் ஒருத்தர் தன் வாழ்க்கையில வந்து சதகா செய்வதை யாரும் சொல்றோம், யாருக்கும் விதி பப்ளிசிட்டி பண்ண அவசியம் இல்லை. நம்மால முடிந்தது 10 ரூபாவோ 50 ரூபாவோ 100 ரூபாய் எவ்வளவு கொடுக்கணும்னு வச்சீங்களேன், அது உணவாக ஒரு சின்ன சாப்பாடு எதாவது இருக்கட்டும், ஒரு சதகாவும் வந்து தரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு வரக்கூடிய தீங்கை வந்து அல்லாஹ் தஆலா அந்த சதகாவின் மூலமா அல்லாஹ் தஆலா தடுக்கின்றான். அதுக்கு அடுத்தபடியாக எந்த பொருளும் சதகா செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது இந்த ஒரு ஆயத்தை நம்ம ஓதி காமிக்கிறேன். அந்த ஆயத்தை வந்து ஓது முன்பாக சம்பவ காரணம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவியில வந்து சில சஹாபிகள் தங்கி இருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபா சொல்லுவாங்க, திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை தோழர்கள் எப்படி சொன்னா, குடும்பம் கிடையாது அவங்களுக்கு, பள்ளிவாசல் தங்கி இருப்பாங்க. அங்க வரக்கூடிய நபர்கள் வந்து யாராவது வந்து வீட்டுக்கு அழைத்து வெளுத்துக்கு அடுத்து செய்வாங்க, சாப்பாடு சாப்பிட்டு வந்து பள்ளிக்கு வந்து தங்குவாங்க. இப்படி வந்து ஒரு 70 சஹாபிகள் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசி திண்ணையில தங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க வேலை என்ன தெரியுமா, இந்த வேலைக்கு போக முடியாது, அவங்க எந்த வேலைக்கு அவங்களால போக முடியாது. என்ன செய்வாங்க, பள்ளியில தொழுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை கேட்பாங்க, இப்படி இருப்பாங்க. இப்ப என்ன தெரியுமா, பள்ளிவாசல்ல சில பேர் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல்ல பெருச்ச பழத்தை தொங்க விடுவாங்க, பெருச்ச பழத்தை தொங்க விடுவாங்க. இப்ப அங்க தொங்க விடும்போது யாரும் தேவைப்பட்ட பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து பள்ளிக்கு வராங்க, பள்ளிக்கு வரும்போது எப்படி சொன்னா, அவங்க வந்து பேருந்த கொலையை பாக்குறாங்க. அதை எடுத்து பார்த்தா கெட்டு போன பேருந்து என்ன செய்யறாங்க, யாரும் தொங்க விட்டு போயிடாங்க பள்ளிவாசல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தொங்க விட்டது வந்து இது தொங்க விடாம தொங்க விடாம வந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா, உங்களுக்கு நான் வழங்கியவற்றிலிருந்து நல்லதை செலவு பண்ண அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்லதை பண்ணுங்க, கெட்ட பொருள் செலவு பண்ணாதீங்க, எது வந்து உபயோகம் இல்லையோ அதை செலவு செய்யாதீங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், வலா தயம்முல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன
வலஸ்தும் யாஹிதீன் இல்லா துகுமு ஃபீஹி, நீங்க வந்து கெட்டு போனதே அல்லாஹ் செலவு செய்யாதீங்க. ஏன் சொன்னா அது கெட்டு போன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தரப்படுமையா நீங்க என்ன செய்வீங்க, கண்ணை மூடி கொண்டு அல்லாத வாங்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அப்ப நமக்கு விருப்பம் இல்லாத நாம் என்ன விரும்புவோம், நம்ம வந்து நல்லது விரும்புவோம் இல்லையா? அப்ப அந்த நல்லது என்ன செய்யணும், அல்லாஹ் பார்த்து சதகா பண்ண வேண்டும் என்றதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டலாம். அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் சதகா கொடுக்கணும், நான் போன ஜும்மால சொல்லும்போது எப்படி சொன்னா ஜக்காத்துக்கு 8 நபர் அல்லாஹ் குர்ஆன் சொன்னதாக குர்ஆன் ஆயத்தை சொன்னோம். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சதகா என்று வரும்பொழுது சதகா வந்து எங்கிருந்து நம்ம தொடங்க வேண்டும் சொல்லும்போது அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், எஸ் அல்லுக மாதா யுன்ஃபிகுன், நபியா அந்த மக்கள் வந்து கொண்டு கேட்கறாங்க, எதை செலவு செய்யுதுன்னு கேட்கறாங்க, எதை செலவு பண்ணணும் இதை சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க வந்து என்ன செய்ய மிச்சம் இருந்த மக்களுக்கு என்ன செய்யுங்க, அல்லாஹ் பாத்துல கொடுங்க. யாருக்கு கொடுக்க வேண்டும் தெரியுமா, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீன வ இப்ன ஸபீல். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், என்ன சொல்றான், நீங்க வந்து எது ஒன்று செலவு செய்வது அந்த ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோருக்கு இருந்து தொடங்குங்க. வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க, அப்பா அம்மா பத்தி கூட வெளியில செலவு பண்ண எந்த பலனும் இருக்காதுங்க. வீட்டுல அப்பா அம்மா பட்டியல் இருக்கிறாங்க, அவங்க வந்து கவனிக்க ஆள் இல்ல, நம்ம என்ன செய்யணும், வெளியே வந்து கோடியா வந்து வெளியே வந்து உணவு கொடுத்தா கூட என்ன செய்யாது, அது எந்த விதமான பலனும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு நல்லது நீங்க வந்து செலவு செய்தாலும் பலில் வாலிதைனி என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் பெற்றோருக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக அக்கரபீன உங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க. சொந்தக்காரர்கள் உங்க சொந்த பந்தத்தில் இருப்பாங்க, நெருங்கிய சொந்தம் தூர சொந்தம் இருக்கும். நீங்க சொந்தமே நீங்க இல்லாமல் இருக்கு மக்கள் மத்தியில. ஏன்னு சொன்னா சொந்தமா தேவையற்ற மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுறா, சொந்தத்தை என்ன செய்யணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து சதகா கொடுக்கலாம். மூணாவதாக வல் யதாமா அனாதைகள் யதீம்கள், நாலாவதாக வல் மசாகின் மிஸ்கீன்கள், ஐந்தாவதாக வபின் சபீல் வழிபோக்கர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு கொடுக்கணும், கேட்டதா கொடுக்கணுமா கேட்காம கொடுக்கணுமா இது வரும்பொழுது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், கேட்காத மக்களுக்கு தேடி நீங்க வந்து தேடி கொடுங்க. கேட்காத மக்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை, யாரும் கேட்காம இருப்பாங்க சில பேர் என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு எப்படி சொன்னா உங்க செல்வத்தை தருமாறு அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்றான், கஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மக்களோட செல்வத்துல வந்து உரிமை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், உங்க செல்வத்தில் என்ன இருக்குங்க, உரிமை இருக்கு. யாருக்கு தெரியுமா, லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யார் வந்து யாசித்து கேட்பாங்களோ அந்த மக்களுக்கு உரிமை இருக்கிறது. வல் மஹ்ரூம், யார் வந்து கேட்காமல் தடுத்து வைக்கப்படுவாங்களோ, கேட்க மனசு வராது, கேட்டா ஏதாவது தப்பா கேட்காம இருப்பாங்க, அந்த மக்களுக்கு இருக்கு, அவங்க செல்வத்தை வந்து உரிமை இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்ல பாருங்க, லில் ஃபுகராஇ அல்லதீன உஸ்ரிஃபு ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்தத்தியூன் தரபன் ஃபில் அர்தி யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின் தஅஃஃபுஃப். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். என்ன தெரியுமா, ஒரு மனிதர் வந்து கேட்க செல்வம் வந்து தேவை இருக்கும், வரம்பு இருக்கும், கஷ்டம் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்ன எப்படின்னா தேவை வந்து வெளியே தெரியாது. கேட்காம இருக்கிறதுனா என்ன தெரியுமா, மற்ற மக்கள் நினைப்பாங்க செல்வந்தரா இருப்பான்னு நினைப்பாங்களாம். அவங்க வந்து பெரிய வசதி இருக்கு போல இருக்கு, என்ன செய்வாங்க, அவங்க வந்து அவ்வாறு இன்னும் அளவுக்கு வாழ்க்கையை தன் நினைவான வாழ்க்கையாக மக்களுக்கு காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு குடும்பத்தில் என்ன இருக்கும், பல தேவைகள் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா, யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின் தஆஃபுஃப், அந்த நபர்கள் வந்து யாராவது பொதியா மக்கள் வந்து பார்த்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, நினைப்பாங்களா செல்வந்தர் போல இருக்கு, ஆனா பார்க்க தோற்றம் செல்வந்தர் போல இருக்கும், ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப வந்து நடுத்தரமா வாழ்க்கை வந்து ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன இருக்குங்க, சதகா சென்று செல்வது அந்த மக்களுக்கு உரிமை இருக்கு என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அதே போல பாத்தீங்க சொன்னா நான் முன்பு சொன்னா இல்லையா, சதகா என்பது இப்ப சொன்னா வெறும் பொருள் சதகா செய்வது மட்டுமல்ல, சதகாவுடைய கிளை வந்து பறந்து விரிந்து உள்ளது. அதாவது நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமுக்கு சதகா செய்வது கடமை சொல்றாங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் சதகா செய்து அவங்க தைரி, யார் சதகா செய்யாம நாளை வந்து கழித்து விடக்கூடாது என்று சொல்லும் பொழுது அப்ப சஹாபா கேட்க, ரசூலுல்லாஹ் பெண்ணம் மெஜீர், அவர் வந்து செல்வம் இல்ல, வசதி இல்ல, எவ்வளவு சதகா செய்வது, சதகா செய்யணும் சொன்னா என்ன செய்யணும், வசதி இருந்தா சதகா செய்வாங்க, வசதி இல்ல எப்படி சதகா செய்யணும் பொழுது அப்ப நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபயஅமலு பியதைஹி, அவன் என்ன செய்யணும், 2 கரங்கள் கொண்டு வேலை செய்யட்டும், உழைக்கட்டும். அந்த வருமானம் வந்து கூடுதலா எவ்வளவு சம்பாதிக்கட்டும், சம்பாதிச்சுட்டு எப்படி சொன்னா வயன்ஃபஉ நஃப்ஸஹு வதஸத்தக், தன் தேவைக்கு எடுத்து செய்யணும், மீதி முடிந்த வந்து அல்லாஹ்வுடைய பாதை சதகா செய்யணும் சொல்றாங்க. அப்போ திருப்பி கேக்குறாங்க, பெண்ணு மிஸ்தத்தி யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அவர் அதுவும் முடியல, வேலை செய்ய முடியல, அவன் செய்யறாரு, அவன் வந்து சம்பாதிக்க முடியல, வேலை செய்ய முடியல, அவன் நிலைமை என்ன கேட்கும் பொழுது அவன் நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபயுஇனு தல் ஹாஜத்தில் மல்ஹூஃப்
தேவையுள்ள நபருக்கு என்ன செய்யறாரு வந்து உதவி செய்யணும். ஏதாவது உதவி, அது பணமாக இல்ல, அது ஒரு சிபாரிசு மூலமாக. சில பேர் சொன்னா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் தர முடியாது, என்ன செய்வாங்க, யாராவது தரக்கூடிய நபர் வந்து காட்டி விடுவாங்க, இங்க வந்து வாங்கி இங்க சொல்ல செய்வாங்க, வந்து காட்டி கொடுப்பாங்க. இது வந்து என்ன மாதத்தில் கூடும், இது வந்து சிபாரிசு சொல்லுவாங்க. இது வந்து சிபாரிசு செய்வது, இதுவும் சதக்காதான். அப்ப திருப்பி கேட்கறாங்க, இப்ப இன்னும் எப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கும் முடியல சொன்னா அதுக்கு என்ன தேவை சொன்னா, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப அமரு பில் ஹைரி, நல்லதை ஏவுவது, நன்மை சொல்வது. நன்மை சொன்னா அதுல தான் சதக்கா சொல்றாங்க. சரி, நன்மையை சொல்ல முடியல சொன்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், தீமை செய்யாம இருக்கட்டும். ஒன்னு நல்லது சொல்லணும், இல்ல என்ன செய்யணும், இவன் தீமை செய்யாம இருந்தா பரவாயில்ல. இப்ப தீமை செய்யாம இருந்தா அது என்னது, அது சதக்கா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்க சொன்னா வாழ்க்கையில சதக்கா பத்தி குர்ஆன் வந்து ஏகப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே போலாம், சொல்லிட்டே இருக்கு அல்லாஹ் தஆலா. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா நான் ஒண்ணே சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சில பேர் வாழ்க்கையில பார்த்தா சதக்கா கொடுக்குறோமா இல்லையா, சதக்கா கொடுக்கும்போது எப்படி சொன்னா, நம்ம யாருக்கு சதக்கா தருவோம் என்ன செய்யணும், அந்த நபர் வந்து எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லாம சதக்கா வாங்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. சஹாபாக்கள் அதை ரொம்ப வந்து அது வந்து பேருந்துல செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்சல்லா சொல்றாங்க பாருங்க, 3 பேர் அல்லாஹ் நேசிக்கிறாங்க, 3 பேர் அல்லாஹ் நேசிக்கிறாங்க. யார் தெரியுமா, ஒருத்தர் எப்படி சொன்னா, சபையில வந்து சபையில அமர்ந்து இருந்தாங்க, ஒருத்தர் என்ன செய்றாங்க, ஒரு ஜாசக வந்து யாசிக்கிறார், ஒரு யாசகம் கேட்கிறாரு. அவர் எப்படி சொன்னா, சபையில ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவர் மட்டும் வெளியே போறாரு, போய் என்ன செய்யறாரு, யாசகம் கேட்ட நபருக்கு ஏதோ கொடுத்துட்டு வந்துடுறாரு. என்ன கொடுத்தாரு என்பது வேற யாருக்கும் தெரியாது, கொடுத்த நபருக்கும் வாங்கி நபருக்கும் அல்லாஹ் மட்டும் தான் தெரியும். அப்ப என்ன தெரியுமா, அந்த கொடுத்த நபரை வந்து அல்லாஹ் தான் நேசிக்கின்றார். இது ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா, ஒரு என்ன செய்யறாரு, ஒரு பயணம் பண்றாங்க, கூட்டம் வந்து ஒரு ஜமாத் வந்து பயணம் செய்கிறது, ஒருத்தர் தூங்குறாங்க. தூங்கும்போது என்ன தெரியுமா, எல்லோரும் தூங்குறாங்க, ஒருத்தர் என்ன செய்யறாரு, இரவு நேரத்தில் அவன் மட்டும் என்ன செய்து இரவு வணக்கத்தில் தொழுகையில வந்து ஈடுபடுகின்றார். இந்த தொழுகையில் ஈடுபடுவது யாருக்கும் தெரியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அது யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய யார் வந்து அமல் செய்வாங்களோ அந்த நபர் வந்து அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றார். மூணாவது என்ன தெரியுமா, ஒரு போர் நடக்குது, போர்ல என்ன தெரியுமா, போர் செய்யும் நபர் வந்து தோற்று ஓடக்கூடிய சூழலை வந்து செய்யறாரு, தோற்று ஓடாம முன்னேறி போர் செய்யறாரு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நபர் வந்து அல்லாஹ் நேசிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் நேசித்தது வரை பெற்றுத்தரும் விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எது சதக்கா செய்யணும், நம்ம என்ன செய்யணும், சதக்கா செய்வது என்பது முடிந்த அளவுக்கு சதக்கா வாங்கும் நபரின் மானத்தை நம்ம என்ன செய்யணும், நாம் காப்பாற்றுவது நம்ம கடமையாக இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது தெரியுமா, எதுவும் கொடுக்க முடியல என்ன செய்யணும், நம்மளுக்கு கேட்கறாங்க, நம்ம கொடுக்க நம்ம வந்து எதுவும் சதக்கா செய்ய முடியல, நம்ம என்ன செய்யணும், நல்ல வார்த்தை பேசுவது என்பது சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கவுலு மஅரூஃபும் வ மக்ஃபிரத்துன் கைருன் மின் சதகத்தின் யத்பாவுஹா அதா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், கவுலு மஅரூஃபுன், நல்ல வார்த்தையை சொல்வது, நல்ல வார்த்தை என்ன செய்யணும், கேட்கறாங்க நம்ம கொடுக்க முடியல என்ன செய்யலாம், அவர் வந்து நல்ல வார்த்தை சொல்லலாம், கோச்சிக்காதீங்க, அல்லாஹ் என்ன கொடுக்க முடியல, அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா தேவை, அல்லாஹ் தஆலா போகட்டும், துஆ செய்ய, நல்ல வார்த்தை சொல்லலாம். அவ சொல்வது என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கவுலு மஅரூஃபுன், நல்ல வார்த்தையை சொல்வது, மக்ஃபிரத்துன், மன்னித்து விடுவது. சரி, எது தெரியாம கேட்டாங்க, நம்ம என்ன செய்யணும், பெருசா நினைக்காம விட்டுறணும். இவர் வந்து மன்னித்து விடுவது தெரியுமா, கைருன், சிறந்தது. எதை விட தெரியுமா, மின் சதகத்தின் யத்பாவுஹா அதா, சொல்லி காட்டிக்கொண்டோ திட்டிக் கொண்டோ சதக்கா செய்வதை விட எது சிறந்ததுங்க, நல்ல வார்த்தை சொல்வது சிறந்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன தெரியுமா, சதக்கா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், சதக்கா செய்ய வழிமுறை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நாம என்ன செய்யணும், இத ஃபாலோ பண்ணி சதக்கா செய்யணும். நம்ம சதக்கா சொல்றது எப்படி தெரியுமா, எது தர்ம செஞ்சுட்டாங்க, நம்ம பெரிய செல்வந்த அப்படி அல்ல, சதக்கா செய்வது நமக்காக சதக்கா செய்யறோம், யாருக்காகவும் இல்லை. சதக்கா செய்யணும் சொன்னா யாருக்கு சதக்கா செய்யறோம், மற்றவங்க அதை வாங்க நம்பர். இன்னும் சொல்ல போனா சதக்கா வாங்க நம்பர் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை வந்து மிக வந்து மோசமா போயிடும். நம்சால சொல்றாங்க, ஒரு காலம் வரும், நெருக்கத்துல ஒரு காலம் வரும், அப்ப என்ன தெரியுமா, சதக்காவோட பொருளை ஏந்தி என்ன செய்ய மக்கள் வந்து வீடு விடா போய் கேட்பாங்க, சதக்கா வாங்கி சொல்றாங்க, சதக்கா வாங்க நம்பர் யாரும் பூமியில வந்து இருக்க மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், வாங்கும் நபரின் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகின்றான். நமக்கு யார் சதக்கா வாங்குறாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு வந்து அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகின்றான். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், உங்களை யாரு பலகீனர்களோ அந்த மக்களை கூட நீங்க ரிஸ்க் தரப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில பலகீனர்கள், ஏழைகள், மிஸ்கின் பார்த்து என்ன செய்யணும், நம்மால முடிந்த அளவுக்கு அவங்க உதவி செய்து அவங்க துஆ நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இது பெரிய துஆ. அது
பெரிய துவா. அந்த துவா இருக்கு பாத்தீங்களா, அந்த துவா என்பது நமக்கு வரக்கூடிய தீங்கினை தடுக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா எந்த முறையில் நம்ம சதகாத்தை அல்லாஹ் செய்ய சொன்னானோ அந்த முறை சதகா செய்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு அல்லாஹ் செய்வனாக. வாஃபத அவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்தோடு வருதுங்க.